ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்ணிவிட்டு அப்புறமா மீல் மேக்கர் வறுவல் பண்ண போகிறோம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு ரைஸ் எப்பயுமே முன்னாடியே ஊற வச்சுருவோம். அது ஊறிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனோம், சோயா வந்து ஊற வச்சிடலாம். சுடு தண்ணியில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அடுத்ததை நம்ம பார்த்துக்கலாம். தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற குழம்புக்கு வந்து கருவேப்பிலை வந்து நம்ம கையில் ஒரு கொத்து அளவுக்கு இருந்தால் போதும். அதிக அளவு வேணாம். நம்ம 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நம்ம குழம்பு பண்ணுறோன்னா நம்ம கையில் இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொத்து இருந்தாலே போதும், சரியாக இருக்கும். அப்புறமா அதுக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூண்டு 2 சேர்த்து அதில் போட்டு குழம்பு பண்ணால் தான் ப்ளைன் குழம்பாக இல்லாமல் அந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் குழம்புல இருக்கிறப்போ நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் உரிச்சு வச்சுக்கலாம். மசாலா என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் மசாலாவில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் வந்து சாம்பார் தூள், குழம்பு தூள் எது வேணாலும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழம்பு தூளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை குழம்பு செய்ய போகிறோம். இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சோயா சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன சைஸ் சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் கூட அதே போல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணியில் போட்டுடலாம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊறிட்டுருக்கட்டும். ஒரு 100 கிராம் இருக்கும் இந்த சோயா, அது வந்து ஊறிட்டுருக்கட்டும். இப்போ வந்து முதல்ல வெங்காயம் தக்காளியை வந்து வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலை எடுத்தோலையே அதை போட்டு முதல்ல வறுத்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கருவேப்பிலையை வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், கருவேப்பிலை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வெங்காயம், ஒரு 4-5 வெங்காயம், அதே போல் ஒரு 4-5 பூண்டுப்பல், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதையும் வதக்கிடலாம். அவ்வளோதான், இதையும் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த சீரகம், மிளகு, கருவேப்பிலையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, வறுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்ப தாளித்து விட்றலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளித்து விட்டோம்னா அதுக்குள்ளேயும் அது ஆறிடும். அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்றலாம். ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை, அந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் வதக்கணும் பார்த்திங்களா, அதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு. அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து இது வந்து நல்லெண்ணெயில் ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். காரக்குழம்பை பொறுத்த வரைக்குமே நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு நம்ம வெந்தயம் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் மணமும் ருசியும் அருமையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுமே ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், அதே போல் ஒரு 10லேருந்து 15 போல் வெள்ளைப்பூண்டு, இதையும் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, 2 தக்காளி, அதையும் வதக்கிடலாம். இது வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இப்போ வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். கருவேப்பிலை, சீரகம், மிளகு, வெங்காயம் வதக்கணும் பார்த்திங்களா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டே அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வலுவலுப்பாக வேணும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். எப்படி பச்சை கலராக இருக்குது பார்த்திங்களா, நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைச்சது. இப்போ அரைச்ச மசாலாவை இந்த போல் எண்ணெயில் போட்டு வதக்கிடணும். வதக்குனா தான் அந்த பச்சை மணம் வந்து நல்லா போகும். நம்ம அரைச்ச மசாலா இது போல் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு இதில் நான் வந்து சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட குழம்பு தூள் சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் கலந்து விட்டுறலாம். அடுத்து புளி சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி, அளவுக்கு அதிகமாகலாம் தண்ணி சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த குழம்புல காய்கறி நம்ம எதுவுமே சேர்க்கல அப்படின்றதுனால அதிக நேரம் வேக தேவையில்லை. ஏன்னா அந்த மசாலோட பச்சை வாடை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி டைம் வர்றப்போ நம்ம குழம்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 7 நிமிஷத்துக்கு வேகட்டும்.
குழம்பு வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் 2 வெந்து வர்றதுக்கு. நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம் இதில் 1.5 படி அரிசிக்கு கரெக்டாக இது 3 படி பிடிக்குது, அதனால் போட்டுட்டேன். தேவையான உப்பு. சாப்பாடு வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா குழம்பு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். அடுப்பை வேணால் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு இறக்கும்போது நீங்கள் இறக்கிக்கலாம். இல்லை அப்படியே இறக்கணுன்னா கூட இறக்கிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ரசம் பண்ணிக்கலாம். புளி ரசம் பண்ண போகிறோம். தக்காளி இல்லாமல் வெறும் புளி மட்டும் போட்டு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதே கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்தாச்சு. அவ்வளோதான், புளி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ரசத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். மிளகாயெல்லாம் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இதையை மட்டும் தட்டி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ ரசம் தாளிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், ரசத்துக்கு தட்டினதை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம புளி கரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை அதில் சேர்த்துருவோம். கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பை பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து. அவ்வளோதான் ரசம். கொஞ்சம் கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வச்சு இறக்கிட்டு ரசத்தையும் ரெடி பண்ணிட்டோம். சாதமும் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா மீல் மேக்கர் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது நல்லா ஊறி இருக்குது. இப்போ அதை புழிஞ்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி இந்த சுடு தண்ணியில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாத அளவுக்கு எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்துட்டோம் இல்லையா, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கீமாலாம் எப்படி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இது ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். அடுத்து இப்போ தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்ப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போதும். அடுத்து குட்டி தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள். அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோயா, அதையும் இது கூட சேர்த்துடலாம். தேவையான உப்பு போட்டு இதை கலந்து விட்டுருவோம். இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டை இல்லைன்னா 1 முட்டை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ முட்டை அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த முட்டைக்கு லைட்டாக உப்பு, உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையை கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்தீங்கன்னா அந்த முட்டையும் அந்த சோயா கீமாவும் ஒன்றா கலந்து வரும். நல்லா அந்த தண்ணி ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம்.
முட்டையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா அந்த கீமாவையும் முட்டையும் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா அப்பப்போ விட்டு விட்டு நல்லா வறுத்து விடுங்க. அப்போ வந்து நல்லா அது வெந்துடும். அதே சமயம் அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம இறக்கணும் இதை. அதனால் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த முட்டையோட பச்சை வாடையும் அந்த கீமாவோட சோயா கீமாவோட பச்சை வாடையும் நமக்கு போகும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு பார்த்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா போயிடுச்சு பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சோயா முட்டை கீமா ரெடி ஆயிடுச்சு. சோயாவும் முட்டை கீமாவும் ரெடி. அடுப்பையும் நம்ம முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா முட்டை மட்டும் போட்டு பொடி மாஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சோயாவும் போட்டு பொடி மாஸ் போல் இந்த மாதிரி ஒரு வறுவல் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இது போல் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எந்த சாப்பாட்டுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் குழம்பு வச்சா கூட சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லா விதமான சாதத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், சாம்பார், ரசம், பொரி, அப்புறம் அவியல் பண்ணிவிட்டு கூட்டு பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷாக வேணும்னா இதை வச்சுக்கலாம். காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே இது பொருத்தமாக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு ரெடி, ரசம் ரெடி, அதே போல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சைடிஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரீமும் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். சாதம், சோயா முட்டை கீமா, அப்புறமா கருவேப்பிலை குழம்பு, ரசம். ருசியான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் குழம்பு, முட்டை, சோயா கீமா, அப்புறம் ரசம் இதெல்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.